Hi friends, Anna Administrative Staff College presents IBBS course 2024. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 வீக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் வீக்ல நம்ம வேர்ப்னா என்ன, நான் ஃபைனைட் வேர்ப்னா என்ன, ஃபைனைட் வேர்ப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அந்த நம்ம வேர்ப் கிளாஸ் உங்களுக்கு கிளியரா புரியுது, இதுதான் வெர்ப் அப்படின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா, அதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இனி நம்ம பார்க்க போற டாபிக் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான டாபிக். இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். அட்ஜெக்டிவ்ஸ் கூட நமக்கு தேவைதான். ஏன்னா, நவுன டிஸ்கிரைப் பண்றானா, அவன் வேர்ப டிஸ்கிரைப் பண்ணியிருக்கானா, அவனோட பொசிஷன் என்னவா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். பட் வேர்ப் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான டாபிக்கா இருக்கு. ஸோ கிளாஸ்க்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம என்னங்க பார்க்கணும்? எஸ், டென்ஸ் பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ பாருங்க. என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்னு பார்த்துடலாமா? 3 வாரம் முடிஞ்சிருச்சு இல்லையா? நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன், ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன், அடுத்து கன்ஜங்ஷன்ஸ், வேர்ப். கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? டென்சஸ் பார்க்க போறோம். பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் கிளியரா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டென்ஸ்ல பிரசன்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும் பார்த்துடலாம். அடுத்த நாளைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபியூச்சர் டென்ஸ் பிளஸ் கண்டிஷனல் கிளாஸ் இது ரெண்டையும் பார்த்துட்டு, இந்த 2 கலந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சுட்டு ரொம்ப முக்கியமானது எதுலலாம் வந்து நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் நமக்கு என்ன? டென்ஸ், முக்கியமா பிரசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ். சரி, டென்ஸ் ஜென்ரலா எதை டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா, அது எந்த காலத்துல அந்த செயல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னங்க? வேர்ப். மீன்ஸ் ஆக்ஷனை சொல்றது என்னது? வேர்ப். கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் டைம் இப்போ பிரசன்ட்ல நடந்துச்சா, இல்ல பாஸ்ட்ல நடந்துச்சா, இல்ல ஃபியூச்சர்ல நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல் எப்போ நடக்குது, இல்ல எப்போ நடந்தது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அதுதான் நமக்கு டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டென்ஸை நம்ம 3ஆ பிரிக்கலாம். பிரசன்ட் டென்ஸ், இப்போ நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது வருங்காலம். கரெக்ட்டா? அந்த மாதிரி 3ஆ பிரிக்கலாம். அதுலயும் நம்ம இன்னும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு டென்ஸையும் 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணலாங்க. பிரசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூவஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். அதேதான் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூவஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இந்த கண்டினியூவஸை என்ன சொல்லலாம் அப்படின்னா, ப்ரொக்ரெசிவ் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ப்ரொக்ரெசிவ் அப்படின்னா என்னங்க? இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அது இல்ல பாஸ்ட்ல நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம், இல்ல ஃபியூச்சர்ல நடந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன? சிம்பிள். பிரசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? 4ஆ பிரிக்க போறோம். கரெக்ட்டுங்களா? அதுல சிம்பிள், பிரசன்ட், அடுத்து என்னங்க? பிரசன்ட் கண்டினியூவஸ், அடுத்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட், ஃபைனலா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஸோ 4ல இருந்துமே கொஸ்டின் கேட்பாங்களான்னா, ஆமா 4ல இருந்துமே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல ரொம்ப ரேர். அதே மாதிரி தான் நமக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல. பட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல கொஸ்டின் இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காம போக முடியாது. ஸோ 4ல இருந்துமே கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் அரைஸ் ஆகலாம். ஜென்ரலா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுல எல்லாத்துலயுமே கேட்டாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா ஒரு விஷயம் அது ஃபேக்ட்ஸ், அது உண்மையா இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூத். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் ஹேபிட்ஸா இருக்கும். ரெகுலரா நான் டெய்லி காலையில இதை செய்வேன், டெய்லி காலையில நான் காஃபி குடிப்பேன், டெய்லி காலையில நான் வாக்கிங் போவேன், டெய்லியும் நான் சாப்பிடாம தூங்க மாட்டேன். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன ஒர்க்கா இருக்கு? கண்டினியூவஸ் ஹேபிட்ஸா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி கண்டினியூவஸ் ஹேபிட்ஸை சொல்றதுக்கு நம்ம பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி அட் ஒர்க். நான் ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே காஃபி குடிப்பேன். இது ஜென்ரலா உங்களோட ஹேபிட். ஹி வேக்ஸ் அப் அட் 7 AM எவ்ரி டே. டெய்லி 7 மணிக்கு அவன் என்ன பண்ணிடுவான்? எழுந்துருவான். அப்ப அது அவனோட ரெகுலர் ஹேபிட். தே யூசுவலி ஈட் டின்னர் அட் ஹோம். யூசுவலா டின்னர் அப்படின்னாவே அவங்க வீட்ல தான் சாப்பிடுவாங்க. அப்ப இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஆல்வேஸ்,
எவ்ரிடே, யூசுவலி கரெக்ட்டுங்களா? அதெல்லாம் நமக்கு என்னது? கீவேர்ட்ஸ். அதெல்லாம் தான் நம்மளோட ஹேபிட்ஸ வந்து சொல்றது. அடுத்து பாருங்க ஜெனரல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ். அதுதான் ஜெனரல் ஃபேக்ட்ங்க. நீங்க என்ன பண்ணாலுமே மாத்த முடியாது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறத நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். பாருங்களேன். தி எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சன். எர்த் அப்படிங்கிறது சன்ன தான் சுத்தி வருது. கரெக்ட்டுங்களா? நீங்க மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அதனால நம்ம அது என்ன சொல்லணும்னா, என்னது? சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லணும். தி சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். சன் எப்பயாவது வெஸ்ட்லயோ இல்ல சவுத் இல்ல நார்த்ல ரைஸ் ஆகுமாங்க? எப்பவுமே என்னது? ரைசஸ் இன் தி ஈஸ்ட். அப்ப இதெல்லாம் நமக்கு ஜெனரல் ஃபேக்ட்ஸ். கரெக்ட்டுங்களா? அப்புறம் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். வாட்டர் எப்ப அதோட கொதிநிலை அடையும்? 100 டிகிரி செல்சியஸ்ல. ஸோ இது எல்லாமே ஃபேக்ட்ஸ். நீங்க இந்த மாதிரி ஒரு ஜெனரல் ஃபேக்ட்ஸ சொல்லணும் அப்டின்னா, அது சிம்பிள் பிரசன்ட்ல தான் சொல்லணும். அடுத்து பாருங்க, ஃபியூச்சர் டைம் டேபிள்ஸ் ஆர் ஷெட்யூல்ஸ். ஃபியூச்சர்ல இதுதான் இப்ப இந்த ட்ரெயின் இந்த டைமுக்கு தான் வரும். பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு மீன்ஸ் பிரைம் மினிஸ்டர் நாளைக்கு காலையில எங்க லண்டன் ரீச் ஆயிடுவாரு அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி ஷெட்யூல்டு. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த டைம் டேபிள் படி அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அது ஃபியூச்சரா இருந்தாலும் பட் ஆல்ரெடி பிளான்டு. கரெக்ட்டுங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ஃபியூச்சரா இருந்தாலும் அது ஆல்ரெடி பிளான்டு அப்படின்னா அது நம்ம சிம்பிள் பிரசன்ட்ல தான் சொல்லணும். எக்ஸாம்பிள் பாருங்க. த ட்ரெயின் அரைவ்ஸ் டுமாரோ. அது ஒரு ஷெட்யூல். கரெக்ட்டுங்களா? அந்த டைம் டேபிள தாண்டி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் லேட் ஆகலாம். பட் என்னவாயிடும்? நாளைக்கு அந்த ட்ரெயின் அரைவ் ஆயிடும். அப்போ அரைவ் நமக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன? சிங்குலர். சிங்குலர்ங்கும்போது சிங்குலர் வெர்ப் அரைஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க. வி ஃப்ளை டூ பாரிஸ் ஆன் மண்டே. இப்போ மண்டே நீங்க பாரிஸ் போறீங்க அப்படின்னா, அது என்னவா இருக்கும் நமக்கு? ஆல்ரெடி பிளான்டா இருக்கும். அப்ப ஆல்ரெடி ஃபியூச்சர்ல பிளான்டு. அத நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போறது கிடையாது. அப்ப அதுதான் நமக்கு அப்ப நம்ம என்ன டென்ஸ்ல யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். அடுத்து கிளாஸஸ் பிகின் நெக்ஸ்ட் வீக். அடுத்த அடுத்த வாரத்துல காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அதுவும் பிளான்டு. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க. ட்ரூத் ட்ரூ இன் தி பிரசன்ட். அது உண்மையான விஷயமா இருக்கும். ஹி வொர்க்ஸ் இன் தி ஸ்டுடியோ. அவன் அந்த ஸ்டுடியோல வொர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இதுல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்காங்க? அது இப்ப அது ட்ரூ. அப்ப அந்த மாதிரி ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னாலும் நீங்க பிரசன்ட்ல சொல்லணும். ஷி 60 இயர்ஸ் ஓல்டு. அந்த அவளுக்கு 60 வயசு. அதுல ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப அது ட்ரூ. உண்மையான விஷயம். அப்ப அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணணும். ஸோ வி லிவ் இன் சென்னை. நாங்க இப்ப சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அது என்னது? வி லிவ் இன் சென்னை. இப்ப பாருங்க, இந்த மாரி ட்ரூவான விஷயத்த நீங்க மாத்தவே முடியாத விஷயத்த, அது எல்லாமே நம்ம சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லுவோம். சிம்பிள் பிரசன்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கான ஃபார்ம் என்ன? அதோட ஃபார்மேட் என்ன? அப்படின்னு நம்ம எழுதணும். கரெக்ட்டுங்களா? ஜெனரலா சிம்பிள் பிரசன்ட் அப்படின்னா, நமக்கு தெரியும். ஐ, வி என்னதுங்க நமக்கு? ஃபர்ஸ்ட் பெர்சன். ஐ, வி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பெர்சன். ஹி, ஷி, இட் அப்படிங்கிறது தேர்ட் பெர்சன். யூ அப்படிங்கிறது நமக்கு என்னது? செகண்ட் பெர்சன். கரெக்ட்டுங்களா? அப்ப ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெர்சன் வந்தா வெர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெர்ப் எப்படிங்க இருக்கணும்? ப்ளூரல் வெர்ப் இருக்கணும். கரெக்ட்டா? ஐ அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் எக்செப்ஷன். மீதி யாருக்கும் கிடையாது. ஐ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ளூரல் வெர்ப் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அடுத்து ஹி, ஷி, இட் பிளஸ் எந்த சிங்குலர் நவுனா இருந்தாலும் சரி. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, இப்ப ராஜா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு பெர்சன் தான். கரெக்ட்டுங்களா? அப்ப சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் எதுவா இருந்தாலும் ஹி, ஷி, இட் அப்படின்னு தேர்ட் பெர்சன் சிங்குலரா இருந்தாலும், நம்ம வெர்ப் எப்படி யூஸ் பண்ணணும்னா, வி1 கூட எஸ் ஆர் இஎஸ் சேர்த்து நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வெர்ப பொறுத்து அது மாறும். கரெக்ட்டுங்களா? இப்ப பாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன? இது நமக்கு வெர்ப் கிடையாது. டேக் அப்படிங்கிறது நமக்கு வெர்ப் அப்படின்னா, இங்க நீங்க எப்படி எழுதணும்? டேக்ஸ் அப்படின்னு எழுதணும். கரெக்ட்டுங்களா? டேக்ன்னு எழுதக்கூடாது. டேக்ஸ் அப்படின்னு எழுதணும். எப்போ? தேர்ட் பெர்சன் சிங்குலர் பிளஸ் எந்த சிங்குலர் சப்ஜெக்ட்டா இருந்தாலும். ஒருவேள ஃபர்ஸ்ட் பெர்சன் ப்ளூரல், செகண்ட் பெர்சன் சிங்குலர், ப்ளூரல் எதுவா இருந்தாலும். அதே மாரி தேர்ட் பெர்சன் ப்ளூரலா இருக்கு. பிளஸ் எந்த ப்ளூரல் சப்ஜெக்ட்டா இருந்தாலும், நம்ம எப்படி தான் எழுதணும்? ப்ளூரல் வெர்ப் தான் எழுதணும். ஓகேவா? இது நமக்கு என்னங்க? சிங்குலர் வெர்ப். இதுதான் ஜெனரலான ஃபார்ம். ஃபர்ஸ்ட் இந்த ஜெனரல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியணும். நீங்க ஆல்ரெடி பிரிப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும். நீங்க கொஸ்டின்ஸ மட்டும் பாருங்க. இல்ல கீவேர்ட்ஸ மட்டும் மெமரைஸ் பண்ணுங்க. இப்ப தான் நீங்க படிக்க வந்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜெனரல் ஃபார்ம் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. கரெக்ட்டா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஜெனரல் ஃபார்ம் இந்த இதெல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து பாருங்க.
கீவேர்ட்ஸ். என்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்தா இது வந்து சிம்பிள் பிரசன்ட் அப்படின்னு நீங்க போலாம் அப்படின்னா, யூசுவலி, ஆஃபன், ஆஸ் யூசுவல் இதெல்லாம் பாருங்களேன். எப்பவுமே நடந்துட்டே இருக்கிற விஷயமா இருக்கும். ஹேபிட்ஸ சொல்ற மாரி விஷயமா இருக்கும். இல்லன்னா டெய்லி நடக்கிறது. டெய்லி இந்த வருஷம் நடந்தா அடுத்த வருஷம் நடக்கிறது. அது எல்லாமே நமக்கு என்னது? கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் அப்ப என்னலாம் பாருங்க. யூசுவலி, ஆஃபன், ஆஸ் யூசுவல், எவர், இன் ஜெனரல், ஃப்ரீக்வென்ட்லி, ஜெனரலி, சம்டைம்ஸ், ஆல்வேஸ், இன் தீஸ் டேஸ் இப்பலாம் அப்படின்னு சொல்றேன். ரேர்லி, ரெகுலர்லி, செல்டம், அஸ் எ ரூல், occasionally, normally, hardly ever, periodically, scarcely, nowadays, daily, in modern days, every time, never, every day, every week, every month, every year, once, twice in a week. அப்ப இதெல்லாம் நமக்கு என்னவா இருக்கு? கீவேர்டா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? கொஸ்டின்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணும்போது இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வேற வழி கிடையாது. நீங்க என்ன பண்ணிக்கணும்? பை ஹார்ட் பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு டைம்க்குள்ள கொஸ்டின்ஸ முடிக்க முடியும். சரிங்களா? சரி. இது நமக்கான ரூல்ஸ். இப்ப பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா, எப்ப நீங்க பிரசன்ட் டென்ஸ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ். யூசஸ்ன்னு போட்டிருக்கேன். இதெல்லாம் நமக்கு ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க. யூஸ் இட் டு எக்ஸ்பிரஸ் எ ரெகுலர், ஹேபிச்சுவல் ஆர் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் ஆர் ஈவென்ட்ஸ். ரிப்பீட்டடா ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா, அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ரெகுலரா நடக்குது. அது ஹேபிட்டா இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணணும். இது ஒரு ரிவிஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஹி டேக்ஸ் த டாக் அவுட் ட்வைஸ் அ டே. அப்ப ஒரு நாளைக்கு 2 தடவ எடுத்துட்டு போறது அவன் ரெகுலரா பண்ற ஒரு விஷயம். நாய வெளிய ரெகுலரா கூட்டு போறான் அப்படின்னா, அது அவனுக்கு ஹேபிட். அவனோட ஹேபிட். அப்ப சொல்றதுனால இது என்னங்க நமக்கு? சிம்பிள் பிரசன்ட்ல தான் நீங்க சொல்லணும். ஹி அப்படிங்கிறது 3rd பெர்சன் சிங்குலர். அப்ப இந்த வெர்ப் என்ன எடுக்கணும்? சிங்குலர் வெர்ப் தான் எடுக்கணும். அதே மாதிரி டு எக்ஸ்பிரஸ் எ யுனிவர்சல் ட்ரூத் ஆர் சயின்டிஃபிக் பிரின்சிபல். இத மாத்தவே முடியாது. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் தான். அடுத்து பாருங்க. டு எக்ஸ்பிரஸ் எ ஃபியூச்சர் ஆக்ஷன். ப்ரீ பிளான்ட் ஆக்ஷனா இருந்துச்சுன்னா என்னதான் யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்ப த கவர்னர் அரைவ்ஸ் ஹியர் டுமாரோ. நாளைக்கு வந்தா கூட அது என்னங்க நமக்கு? ப்ரீ பிளான்டு. ப்ரீ பிளான்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்ப அத நம்ம என்னதான் எழுதணும்? சிம்பிள் பிரசன்ட்ல தான் எழுதணும். அடுத்து பாருங்க. யூஸ்ட் இன் ப்ராவர்ப்ஸ் அண்ட் மேக்சிம்ஸ். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. அப்போ பார்க்கிங் டாக் செல்டம் பைட் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அப்ப அதெல்லாம் என்னதுங்க? சிம்பிள் பிரசன்ட். இந்த மாதிரி விஷயங்கள தான் ப்ராவர்ப்ஸ் எல்லாம் நீங்க சிம்பிள் பிரசன்ட்ல தான் எழுதணும். அடுத்து பாருங்க. அடுத்து யூஸ் இட் டு எக்ஸ்பிரஸ் ஃபியூச்சர் டென்ஸ் ஆஃப்டர் கன்ஜங்ஷன்ஸ் ஷோயிங் டைம். இப்ப பாருங்க. வெயிட் ஹியர் டில் ஐ ரிட்டர்ன். இந்த டில் அப்படிங்கிறது நம்மளோட கன்ஜங்ஷன். அப்ப இவனுக்கு அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ கண்டிப்பா இந்த டைம்க்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்னு நான் சொல்றேன். இதுவும் நமக்கு என்னங்க? கிட்டத்தட்ட இவனும் ஒரே மாதிரி. கரெக்ட்டுங்களா? இவனும் ஒரே மாதிரி. ஃபியூச்சர் டைம் நான் இந்த டைமுக்குள்ளன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, அப்ப நம்ம அத என்ன பண்ணலாம்? அப்ப கண்டிப்பா அதுக்குள்ள நடக்க போகுதுன்னு விஷயம். அப்ப அது எல்லாமே நமக்கு ப்ரீ பிளான்டு தான். கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட்ல யூஸ் பண்ணணும். வெயிட் ஹியர் இங்கே வெயிட் பண்ணு. டில் நான் வர வரைக்கும். டில் ஐ ரிட்டர்ன். இங்கே அப்ப நான் ஃபியூச்சர்ல தான் வரப்போறேன். மீன்ஸ் அடுத்த நிமிஷமோ இல்ல 5வது நிமிஷமோ நான் வரனாலும் அது ஃபியூச்சர் தான். ஆனா பிளான்டு. கரெக்ட்டுங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம எப்ப யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட்ல தான் இந்த மாதிரி டெர்ம்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க. யூஸ்ட் இன் இம்பேரேட்டிவ் சென்டென்சஸ். ஜெனரலா இம்பேரேட்டிவ் சென்டென்சஸ் எல்லாமே மோஸ்டா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்னங்க? ஆர்டர், கமாண்ட் பண்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ப ரைட் நீட்லி. நீட்டா எழுது அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ரைட் அப்படிங்கிறது என்ன நமக்கு? V1 வெர்ப். கரெக்ட்டுங்களா? அப்ப ரைட் நீட்லி அப்படின்னு நான் சொல்லும்போது இம்பேரேட்டிவ் சென்டென்சஸ் எல்லாமே சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லணும். அடுத்து பாருங்க. கோ டு டெல் அபவுட் பாஸ்ட் ஈவென்ட்ஸ் இன் எ டிராமாட்டிக் வே. எப்பயோ நடந்த ஒரு விஷயங்க. எப்பயோ நடந்த ஒரு விஷயம். அத வந்து அழகா சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு பாஸ்ட்டான விஷயம் தான். ஆனா இப்ப நீங்க அத சொல்லப் போறீங்க. அப்ப இப்ப சொல்லப் போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத நவ் அப்படின்னு ஒரு வேர்ட போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? நவ் கிங் போரஸ் லீட்ஸ் ஹிஸ் ஆர்மி அண்ட் அட்டாக்ஸ் அலெக்சாண்டர். இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எந்த காலத்துல நடந்த விஷயம்? கிங் போரஸ், நெப்போலியன் இவங்கலாம் ரொம்ப பாஸ்ட்ல வாழ்ந்தது. பட் அத நான் இப்ப சுவாரஸ்யமா அந்த டிராமாவ சொல்லப் போறேன். இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன். நீங்க ஒரு 10, 20 பேர் கிளாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்கள வந்து நான் அந்த ஒரு வைபுக்குள்ள கொண்டுட்டு வரதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, டிராமாட்டிக்கா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிள் பிரசன்ட்ல அத மாத்தி உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப போரஸ் என்ன பண்ண போறாரு? அட்டாக் பண்ண போறாரு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப டிராமாட்டிக்கா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவேன். அடுத்து பாருங்க. இன் ரன்னிங் கமெண்டரிஸ். இப்ப கிரிக்கெட் கமெண்டரிஸ்லாம் குடுக்குறாங்க அப்படின்னா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பிரசன்ட்ல தான் குடுப்பாங்க. அடுத்து டு இன்ட்ரோடியூஸ் கொட்டேஷன்ஸ். ஏதாச்சும் நீங்க கொட்டேஷன்ஸ் இது சொன்னாங்க, இவங்க இத சொன்னாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அப்ப சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணலாம்?
சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். மகாத்மா காந்தி சேஸ் கொட்டேஷன்ல அவர் சொன்னத நான் சொல்லப் போறேன். என்னன்னு? பி த சேஞ்ச் யூ வாண்ட் டூ சீ இன் தி வேர்ல்ட் அப்படின்னு அவர் சொன்னத நான் சொல்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன்? சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்றேன். சோ அதனால தப்பு கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அது கிராமட்டிக்கலா கரெக்ட். அடுத்து இவ்வளவுதாங்க சிம்பிள் பிரசன்ட் அப்படிங்கிறது அவ்வளவுதான். அப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? சிம்பிள் பிரசன்ட்னா என்ன? ஜெனரலா அதுக்கான டெர்ம் என்ன? கரெக்ட்டுங்களா? அதுக்கான கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கீவேர்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, எங்கெல்லாம் நம்ம சிம்பிள் பிரசன்ட் வந்தா தப்பு இல்ல அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ பொறுத்தவரைக்கும் எப்பலாம் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ல இருக்கணும். சாரி பிரசன்ட் கன்டினியூவஸ். சாரிங்க. பிரசன்ட் கன்டினியூவஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கிடையாது. பிரசன்ட் கன்டினியூவஸ், ப்ரோக்ரெசிவ். ஓகேங்களா? ஆர் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ் அப்படின்னு நம்ம இத சொல்லலாம். சோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். எப்பலாம் நம்ம பிரசன்ட் கன்டினியூவஸ யூஸ் பண்ண போறோம்ட்டு. அது ஒரு டெம்பரவரி ஆக்ஷனா இருக்கும். ஓகேங்களா? ஐ அம் வொர்க்கிங் இன் நியூயார்க் திஸ் வீக். இந்த வாரம் நான் நியூயார்க்ல வேலை பார்ப்பேன். அடுத்த வாரம் நானு வேற எங்க சவுதி அரேபியால வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது? இந்த மாரி டெம்பரவரியான ஒரு ஆக்ஷன் நீங்க சொல்லணும் அப்படின்னா, அத பிரசன்ட் கன்டினியூவஸ் டென்ஸ்ல சொல்லணும். அடுத்து பாருங்க ட்ரெண்ட்ஸ். இப்ப இருக்க ட்ரெண்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்படின்னா, அத நான் என்ன இதுல யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட் கன்டினியூவஸ்ல யூஸ் பண்ணணும். பிரசன்ட் கன்டினியூவஸ்ல யூஸ் பண்ணணும். பாருங்க மோர் அண்ட் மோர் பீப்பிள் ஆர் யூசிங் செல் ஃபோன்ஸ் டூ ஆக்சஸ் த இன்டர்நெட். நெறைய பேர் இப்ப என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? செல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்க ட்ரெண்ட். இப்ப இருக்க ட்ரெண்ட். இதுதான் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப நான் பிரசன்ட் கன்டினியூவஸ்ல சொல்லணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. லாங்கர் ஆக்ஷன்ஸ் இன் புரோகிரஸ் நவ். ஷி இஸ் ஸ்டடியிங் டூ பிகம் எ டாக்டர். டாக்டர். சாரிங்க. டாக்டர் அப்படிங்கிறது நமக்கு என்னது? ஆக போறாங்க. ஆனா அது ஒரு லாங்கர் ப்ராசஸ் கரெக்ட்டுங்களா? அப்போ ஷி இஸ் ஸ்டடியிங் டூ பிகம் எ டாக்டர். அந்த டாக்டர் ஆகுறதுக்காக அவ படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்கர் ஆக்ஷன்க்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணி பிரசன்ட் ஆயி நடந்து போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னா, அத நம்ம என்ன சொல்லணும்னா, அது ப்ரோக்ரெசிவ் இல்லைங்களா? அவங்க படிச்சுட்டே இருக்காங்க. அப்பதான் அவங்க என்ன ஆக முடியும்? டாக்டர் ஆக முடியும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிரசன்ட் கன்டினியூஸ்ல யூஸ் பண்ணணும். ஹி இஸ் ட்ரெய்னிங் ஃபார் எ மாரத்தான். மாரத்தானுக்கு அவங்க ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்காங்க. மாரத்தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஈவென்ட். டாக்டர் ஆக போறதும் ஒரு பெரிய விஷயம். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த மாரி ஒரு லாங்கர் ஆக்ஷன்க்கு ம் ஒரு ப்ராக்ரஸ் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க மூவ் பண்ண போறாங்க அப்படின்னா, அப்ப நான் என்ன யூஸ் பண்ணணும்னா, பிரசன்ட் கன்டினியூஸ்ல யூஸ் பண்ணணும். இதெல்லாம் இல்லாம ஹேப்பனிங் நவ். இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப பிரசன்ட்டா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அத நான் வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். பாருங்க. இட் இஸ் ரெய்னிங். இட் இஸ் ரெய்னிங். ஐ அம் ஈட்டிங் லஞ்ச் நவ். இப்ப நான் என்ன பண்றேன்? சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்படி அட் பிரசன்ட்ல நடக்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அத பிரசன்ட் கன்டினியூஸ்ல சொல்லணும். அடுத்து பாருங்க ஃபிக்ஸ்டு பிளான்ஸ். ஐ அம் மீட்டிங் மை ஃபிரெண்ட்ஸ் ஆஃப்டர் வீக். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, என் ஃபிரெண்ட்ஸ மீட் பண்ண போறேன். மேம் இதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னா, அது கம்பல்சரியா நடந்தே தீருங்க. ஓகேங்களா? அது என்ன பண்ணும்? கம்பல்சரியா அது நடக்கும். ட்ரெயின் வரும் அப்படின்னா, கம்பல்சரியா அது ப்ரீ பிளான்டு. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு வரப்போறாரு அப்படின்னா, அது என்னதுங்க நமக்கு? ப்ரீ பிளான்ட். அதுல பெரிய சேஞ்சஸ் வராது. 99.9% நடக்கும். இது பாருங்க. இது ஃபிக்ஸ்டு பிளான். ஐ அம் மீட்டிங் மை ஃபிரெண்ட்ஸ் ஆஃப்டர் வீக். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் என் ஃபிரெண்ட்ஸ மீட் பண்ண போறேன். கரெக்ட்டுங்களா? இப்போ இது நடக்கலாம், நடக்காமயும் போலாம். ஆனா ஒரு பிளான் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ யூஸ் பண்ணணும். ஓகேவா? கிளியரா புரியுதா? சரி. அடுத்து பாருங்க. யூசுவலா ஜெனரலான ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சேம் தாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் பெர்சன் சிங்குலரா இருந்தா, ஆஸ் யூசுவல் வெர்ப் என்ன வரணும் அப்படின்னா, ஆம் பிளஸ் வி1 பிளஸ் ஐஎன்ஜி. ஓகேங்களா? ஐ அம் குக்கிங். நான் இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ அம் ரீடிங் அப்படின்னு சொல்றது எல்லாமே நமக்கு என்னது? பிரசன்ட் கன்டினியூவஸ். அடுத்து ஹி, ஷி, இட் பிளஸ் ஆல் சிங்குலர் சப்ஜெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஈஸ் பிளஸ் வி1 ஐஎன்ஜி நமக்கு வரணும். ஓகேங்களா? வி1 ஐஎன்ஜி. அடுத்து ப்ளூரல் ஃபார்ம் எதுவா இருந்தாலும், அதே மாதிரி செகண்ட் பெர்சன் சிங்குலர், ப்ளூரல் எதுவா இருந்தா செகண்ட் பெர்சன்ங்கிறது என்ன? யூ. கரெக்ட்டா? எதுவா இருந்தாலும் நமக்கு என்ன வரும்? ஆர் கூட ஐஎன்ஜி சேர்ந்து வருவோம். ஆர் பிளஸ் வி1 ஐஎன்ஜி. ஓகேங்களா? ம். ஹி இஸ் ரீடிங். ராஜா இஸ் ரீடிங். மோகன் இஸ் ரீடிங். சீதா இஸ் ரீடிங். கரெக்ட்டா? அடுத்து பாருங்க. தே ஆர்.
ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங். அப்ப இதெல்லாம் தான் நமக்கு என்னது ஜென்ரலான ஒரு ஃபார்ம். அது கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ், ஸ்டில், ஆல்வேஸ், அட் பிரசன்ட், ஸ்டில் நவ், presently, at this moment, even now, any longer, any more. அப்ப இதெல்லாம் நமக்கு என்னவா இருக்கு கீவேர்ட்ஸா இருக்கு. அடுத்து பாருங்க இதோட ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the present continuous tense is used for an action that is in progress at a time of speaking. நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் present continuous tense அப்படின்னு சொல்றாங்க. It is used for an action that is in progress and will continue in future. அது வந்து ஃபியூச்சர்லயும் கண்டினியூ ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிள்ஸ் அதேதாங்க. இப்போ பவுல் இஸ் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது இவன் இந்த ப்ராசஸை இதோட ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. என்ன பண்றான் கண்டினியூ பண்ண போறான் கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த மாதிரி விஷயத்த நீங்க சொல்லணும் அப்படின்னா ஃபியூச்சர் பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கு ஃபியூச்சர்லயும் அது கண்டினியூ ஆகும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க டாக்டர் ஆகுற வரைக்கும் படிக்கிறீங்க கரெக்டா படிச்சிட்டு இருக்கீங்க டாக்டர் ஆகுற வரைக்கும் படிப்பீங்க ஐபிபிஎஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் படிப்பீங்க அப்ப இது ஒரு லாங்கர் ப்ராசஸ் தானே பிரசன்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம் அப்ப அதை நம்ம சொல்லும் போது பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லணும் ஓகேவா அடுத்து பாருங்க இட் இஸ் யூஸ்டு டு டினோட் an action that is planned to take place in the near future. இந்த மாதிரி பிளான் பண்றது யாழினி இஸ் மீட்டிங் த பிரைம் மினிஸ்டர் டுமாரோ நாளைக்கு அவங்கள மீட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கா சப்போஸ் அப்பாயின்மெண்ட் கிடைச்சா மீட் பண்ணுவா இல்லனா இல்ல அதுதான் அப்ப யாழினி இஸ் மீட்டிங் தி பிரைம் மினிஸ்டர் டுமாரோ அப்ப பிரைம் மினிஸ்டர் வர்றது கன்ஃபார்ம்டான ஒரு விஷயம் பட் நம்ம அவரை மீட் பண்றது நடக்கலாம் வேற ஒரு ரீசனால நடக்காமையும் போகலாம் கரெக்ட்டுங்களா அப்ப நம்ம அந்த மாதிரி விஷயத்த சொல்லணும் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லணும் இட் இஸ் யூஸ்டு அலாங் வித் அட்வர்ப்ஸ் சச் அஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்லி ரிப்பீட்டட்லி அப்ப இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கண்ணை மூடிட்டு பிரசன்ட் கண்டினியூஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வந்துருங்க டு எக்ஸ்பிரஸ் an action that has become a habit by doing it over and over again திருப்பி ஒரு விஷயம் அவங்க அதை பண்ணிட்டே இருப்பாங்க ஒன்றும் இல்லை நீங்க பேசுறதே எப்படி இருக்கும்னா கேள்வி கேட்டு பேசுறதா இருக்கும் அது உங்களோட ஹாபிட்டா இருந்தாலும் அதுதான் உங்களோட ரொட்டீனா இருக்கு ஓகேங்களா அப்ப சுமிதா இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி அனாயிங்கான விஷயத்த நீங்க சொல்றீங்க அனாயிங் ஹேபிட்ஸ் நார்மலா யூஸ்வலா உங்களோட ஹேபிட்ஸை சொன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் அனாயிங் ஹேபிட்ஸ் இது எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு விஷயம் கிடையாது இல்லைங்களா ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கு என்னடா இவன் கேள்வி கேட்டுட்டே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த அனாயிங் ஹேபிட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் புரிஞ்சுதா அதுதான் நமக்கு ஜெனரல் ஃபார்மா இருக்கு அடுத்து பாருங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எங்க இதெல்லாம் நமக்கு ரூல்ஸ் இப்படி எல்லாம் வரும்போது நீங்க கண்டிப்பா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்து பாருங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் அப்பதான் அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா ப்ரெசன்ட் டென்ஸ்ங்கிறது அது யூஸ்வலான ஹேபிட்ஸ் ப்ரெசென்ட்டா இருக்கு நடந்துட்டே இருக்கு அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஜஸ்ட் இப்பதான் முடிஞ்சது இப்பதான் சாப்பிட்டேன் இப்பதான் அவன் போனான் அப்படின்னு நான் சொல்றேன்ல அது என்ன நமக்கு பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பாருங்க ஃபர்ஸ்ட் இது எங்கெல்லாம் வரும் எப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பாருங்க ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் இமீடியட் பாஸ்ட் ஜஸ்ட் இப்பதான் முடிஞ்சது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அதான் என்னது பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் தி இமீடியட் பாஸ்ட் we have planned the meeting for next வீக்குக்கு நாங்க பிளான் பண்ணிட்டோம் ஜஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஹாவ் பிளான்டு அப்ப இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாவ் இல்லைன்னா ஹேஸ் நீங்க என்ன யூஸ் பண்ணக்கூடாது ஈஸ் என்ன பண்ணக்கூடாது பி ஃபார்ம் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இங்க நம்ம ஹாவ் ஃபார்ம் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணணும் ஹாவ் ஃபார்ம் வெர்ப்ல என்னென்னங்க சிங்குலரா இருந்தா ஹேஸ் ப்ளூரலா இருந்தா எக்ஸப்ட் ஐக்கு மட்டும் எப்பவுமே என்னங்க வரும் ஹாவ் தான் வரும் ஹேஸ் பாஸ்டா இருந்துச்சுன்னா ஹேட் பட் இது நமக்கு என்னது ப்ரெசென்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு ஹேட் இங்க வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓகேவா இது நமக்கு யாரு பாஸ்ட் டென்ஸ்னா தான் ஹேட் வரணும் ஓகேங்களா ப்ரெசென்ட்ங்கும் போது ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் ஸோ பிளஸ் நமக்கு என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்கணும் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்கணும் பர்ஃபெக்ட் அப்படின்னாவே V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்கணும் ஓகேங்களா பர்ஃபெக்ட் அப்படின்னாவே V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்கணும் ஸோ பாருங்க ஹாவ் வி அப்படிங்கிறது நமக்கு என்னது ப்ளூரல் கூட ப்ளூரல் அப்படின்னாவே நமக்கு என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்கணுங்க ஹாவ் வேர்ப் இருக்கணும் கரெக்ட்டுங்களா
இவன் நமக்கு ப்ளூரலுக்கு, ஹேஸ் அப்படிங்கிறது யாருக்கு? சிங்குலருக்கு. அப்ப விங்கிறது நமக்கு ப்ளூரலா? என்ன பெர்சன் ப்ளூரல்? ஃபர்ஸ்ட் பெர்சன் ப்ளூரல். அப்போ வி ஹேவ் பிளான்ட். பிளான்ட். அப்ப V3 வந்துருச்சா? அப்போ ஹேவ் பிளஸ் V3 எப்போ ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும்போது, நான் ஜெனரல் ஃபார்ம் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? அடுத்து பாருங்க. ஷி ஹாஸ் கம்ப்ளீட்டட் தி வொர்க். அப்போ ஹாஸ் கம்ப்ளீட்டட் இப்பதான் அந்த வேலையை செஞ்சா அவ முடிச்சா அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப நான் என்ன யூஸ் பண்ணணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். அப்போ கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது நமக்கு V3 ஹாஸ். ஓகேங்களா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்னா V3 நமக்கு. ஓகேங்களா? பிரசன்ட்னா ஹாஸோ ஹேவோ வரணும். இதே பாஸ்டா இருந்தா ஹேட் வரணும். ஓகேங்களா? அது பாஸ்ட் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க பிரசன்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் தி இமிடியேட் பாஸ்ட் அப்படின்னா நான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்வேன். செகண்ட் பாருங்க ஈவென்ட் இன் த பாஸ்ட் அட் அன் அன்ஸ்பெசிஃபைடு டைம். இன்னொன்னு பாருங்க பாஸ்ட்ல தான் நடந்திருக்கும். ஆனா நமக்கு அது எப்போ நடந்துச்சுன்னு தெரியாது. சப்போஸ் நேத்து நைட்டு நடந்துச்சு, லாஸ்ட் வீக் நடந்துச்சு அப்படிலாம் நமக்கு அந்த பர்ட்டிகுலரா அந்த கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நமக்கு சொல்லவே இல்லை அந்த விஷயம் பாஸ்ட்ல தான் நடந்திருக்கும். ஆனா பர்ட்டிகுலரா நமக்கு சொல்ற அந்த நமக்கு அந்த குறியீடு இருக்காது. நமக்கு இப்ப சொல்லுவாங்க இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்லாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படின்னா நீங்க அதை பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல எழுதிருக்கணும். எப்படின்னா ஷி ஹாஸ் பீன் டு பாரிஸ். பாரிஸ்க்கு போயிருக்கா. இப்போ இந்த இடத்துல எப்போ போனா அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருக்கா? கிடையாது. அதனால நம்ம இது என்ன யூஸ் பண்றோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். சப்போஸ் லாஸ்ட் வீக் அப்படின்னு ஒரு டேட்டை உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. போன வாரம் போனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது நம்ம பாஸ்ட் யூஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஐ ஹவ் சீன் தட் மூவி. அந்த படம் பார்த்துட்டேன். அவ்வளவுதான். எப்ப பார்த்தேன்னு சொன்னனா? சொல்லல. அப்போ அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். அது பெர்ஃபெக்ட். எப்ப பார்த்தேன்னு நான் சொல்லல. அதனால நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்றேன். புரிஞ்சுதாங்க? அடுத்து பாருங்க duration from past until now. He has been a teacher since 2002. அப்ப இருந்து அவ இப்ப வரைக்கும் டீச்சர் சின்ஸ் 2002ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க டீச்சரா இருக்காங்க. அப்பவே ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப நான் என்ன யூஸ் பண்ணணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். அப்போ he has been a teacher since 2002. அடுத்து change over time. Your English has improved since the last time we met. ஜென்ரலா பாருங்க பெர்ஃபெக்ட் அப்படின்னு வரும்போது சின்ஸ் ஃபார் அப்படிங்கிற வேர்ட்ஸ் நமக்கு வந்துரும். ஓகேங்களா? சின்ஸ் ஃபார் வந்துச்சுனாவே அவன் நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல போட்டு எழுதிட்டு வரலாம். அடுத்து பாருங்க யுவர் இங்கிலீஷ் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் சின்ஸ் லாஸ்ட் டைம் வி மெட். போன டைம் நான் உன்னை பார்த்தல அதுக்கு இப்போ உன்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப போன டைம் நான் பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லும்போது போன டைம் அப்படிங்கும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றது பாஸ்ட்ல சொல்லிடுறேன். அதுக்கு இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன். கரெக்ட்டுங்களா? அதனால நான் என்ன பண்றேன்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்றேன். பட் போன டைம் லாஸ்ட் டைம்ங்கிறதுனால இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெட் அப்படிங்கிறது V2 ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ஓகேவா? அடுத்து பாருங்க மை நெய்ம் ஹாஸ் grown a lot in past year. கடந்த வருஷத்துல என்னவாயிட்டா? இப்ப கடந்த வருடங்கள்ல இப்போ நடந்துட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதுல அவ என்னவாயிட்டா? வளர்ந்துட்டா அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்போ ஹாஸ் grown. grew, grown. V3 நமக்கு வந்துருச்சு. அடுத்து பாருங்க ரிப்பீட்டட் ஈவென்ட்ஸ் இன் தி பாஸ்ட் அன்டில் நவ். ரிப்பீட்டடா நடக்கும். ஆனா அது பாஸ்ட்லயே நடந்திருக்கும். அது கண்டினியூ ஆயிட்டும் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். We have had 4 exams so far in this semester. நான் எல்லா செமஸ்டர்லயும் so far இன்ன வரைக்கும் நடந்த எல்லா செமஸ்டர்ஸ்லயும் என்னங்க? எனக்கு 4 எக்ஸாம்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இந்த so far அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கீவேர்ட். அப்ப so farங்கிற கீவேர்ட் வந்தா நம்ம என்ன எழுதணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன? have form verb have or has plus V3. இதுதான் நமக்கான கீவேர்ட். ஓகேங்களா? அப்ப இது ஒரு ரூலா நீங்க போட்டு எழுதி வச்சுக்கணும். அடுத்து பாருங்க I have been to this restaurant many times since I moved next door. அவ்வளவுதான். since I moved நான் அடுத்த வீட்டுக்கு போனது முன்னாடி. கரெக்ட்டுங்களா? அப்போ மூட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. போனதுக்கு அப்புறம் I have been to நான் எப்பவுமே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வருவேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அது பிரசன்ட்ல நடக்கிற விஷயம். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஈவென்ட்ஸ் இன் தி பாஸ்ட் அது திரும்பி நமக்கு நடந்துட்டே இருக்கிறது. அப்ப ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும். ஆனா அது கம்ப்ளீட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது
ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். அந்த ஆக்ஷன் என்னவாகுது இங்க? கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து பாருங்க. அதுதான் சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் ரீசென்ட்லி. பக்கமா நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்றது தான் என்னதுங்க? ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட். ஸோ ஆஸ் யூசுவல் ஜெனரல் ஃபார்ம் என்ன நமக்கு? ஐ, வி, யூ யார் வந்தாலும் அதே மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் எது வந்தாலும் நமக்கு ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னா V3 ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ஓகேவா? அடுத்து ஹி, ஷி, இட் பிளஸ் எந்த சிங்குலர் வெர்ப் சப்ஜெக்ட்ஸ் வந்தாலும் நமக்கு வெர்ப் எப்படி இருக்கணும்? ஹேஸ் பிளஸ் V3 வெர்ப். அவ்வளவுதான். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஹேஸ் பிளஸ் டேக்கன். ஹேஸ் டேக்கன் அப்படின்னு சொல்லணும். டுக் அப்படின்னு போடக்கூடாது. ஓகேங்களா? டேக், டுக், டேக்கன் அதானே நமக்கு வந்து ஃபார்ம். அதுக்கப்புறம் டேக்கிங். இவன் யாரு நமக்கு? V1, V2, V3, V4. அப்ப V3ங்கிறது நமக்கு என்னங்க? டேக்கன். அப்ப இங்க என்ன வரும்? ஹேவ் டேக்கன். இதுதான் நமக்கான வெர்ப். அப்ப கீவேர்ட்ஸ் பாருங்க. ஜெனரலா வித் அட்வர்ப்ஸ் லைக் ஆல்ரெடி, ரீசென்ட்லி, எட். இப்பதான் முடிஞ்சிச்சு. ரீசெண்டா முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி இப்ப முடிச்சிட்டோம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நமக்கான ரூல்ஸ் போறோம். Used to indicate actions completely in the immediate past, the present perfect tense with adverb just may be used. May be used தான். நீங்க கம்பல்சரியா just போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. He has gone out அப்படின்னு போட்டாலும் அது கரெக்ட் தான். just அப்படிங்கிறது ஆப்ஷன் தான். பாருங்க இமீடியட் பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? present perfectly யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. Used to refer to experiences for which no definite time date in the past needed to be given. டெஃபினட்டான ஒரு டைம் சொல்லலைன்னா என்ன பண்ணணும்னு சொன்னோம்? ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட். இப்போ தானே பார்த்தோம். அப்போ ஐ ஹவ் ஆல்வேஸ் ஸ்போக்கன் த ட்ரூத். எப்போன்னு நான் சொல்லியிருக்கேனா? இல்லை. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கரெக்ட். சிம்பிள் சாரி ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க. ஃபார் அன் ஆக்ஷன் விச் பிகின் இன் த பாஸ்ட் அண்ட் இன் ப்ரோக்ரஸ் நவ். அப்போ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆரம்பிச்சு அது பாஸ்ட். கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு இடத்துக்கு நான் ஷிஃப்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிறது பாஸ்ட். அங்கே தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு என்னங்க? ப்ரெசென்ட். ஓகேங்களா? அப்போ ஐ மூவ்டு டு சென்னை சின்ஸ் ஐ ஹேவ் ஸ்டார்டட் மை ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நான் போடணும். ஓகேங்களா? அப்போ வந்து ஷிஃப்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிறது பாஸ்ட். அது நான் இப்போ கண்டினியூ ஆகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட்ல நீங்க எழுதணும். ஸோ அடுத்து பாருங்க டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் ஹாஸ் பீன் ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டினியூஷன் தான் இது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் ரூலோட கண்டினியூஷன் தானுங்க ரீசெண்டா முடிஞ்சதுன்னு நான் சொல்றது. To express an action that began in past and still continues up to the present. சொன்னதே தான் திருப்பி பட் வார்த்தைகள்ல வேற போட்டு நமக்கு இருக்கு. மத்தபடி பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. He has lived in this house. இந்த வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கா. For 5 years. கடந்த 5 வருஷமா இந்த வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அப்போ என்னங்க? அவ அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி அங்க வாழ ஆரம்பிச்சிட்டா. கரெக்ட்டுங்களா? இப்பயும் பிரசன்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ லிவ்டு அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனது நமக்கு பாஸ்ட். அந்த பாஸ்ட் பிரசன்ட்லயும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நமக்கு கீவேர்ட் பாருங்க ஃபார் சின்ஸ் வந்துச்சுனாவே அதை நம்ம என்ன பண்ணிட்டு வந்துடலாம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு போட்டு வந்துடலாம். பாஸ்ட் சாரி சின்ஸ் ஃபார் வந்துச்சு அப்படின்னா நீங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட்லாம் போட்டுட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க we don't use adverbs of time denoting the past tense in present perfect tense. ஜென்ரலா இந்த மாதிரி அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் எப்போ யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் இன் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். முடிஞ்ச விஷயத்தை இப்போ ப்ரெசென்ட்ல நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ண மாட்டீங்க? மீன்ஸ் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல சொல்ல போறீங்க அப்படின்னா அட்வர்ப்ஸ் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ண மாட்டீங்க. அட்வர்ப்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அட்வர்ப்ஸ் கிளாஸை எடுத்து பாருங்க. சரிங்களா? பாருங்க ஃபாதர் ஹாஸ் ரிட்டர்ன்டு ஃப்ரம் வேலூர். ரிட்டர்ன் அப்படிங்கிறது அங்கிருந்து வந்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ண தேவையில்ல? கரெக்ட்டுங்க. என்ன யூஸ் பண்ண தேவையில்ல? எஸ்டர்டே அப்படிங்கிற அட்வர்ப் எதை மென்ஷன் பண்ற அட்வர்ப்? டைம் மென்ஷன் பண்ற அட்வர்ப் நீங்க யூஸ் பண்ண தேவையில்ல. பாருங்களேன் ஃபாதர் ஹாஸ் ரிட்டர்ன்டு. அவர் வந்துட்டார். வேலூர்ல இருந்து அவர் வந்துட்டார். கரெக்டா? வந்தது பாஸ்ட். பட் அதை நீங்க ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல சொல்றீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு அவசியம் இல்ல. அட்வர்ப்ஸை யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எப்பெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற யூசேஜ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டியூரேஷன் ஃப்ரம் தி பாஸ்ட் அன்டில் நவ். ஹி ஹாஸ் பீன் டீச்சிங் ஃபார் 10 years.
அங்க வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அது கன்டின்யூ ஆகும். ஓகேங்களா? நடந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் கம்ப்ளீட் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிறது, ஷிஃப்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டட் கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் நீங்க அங்க லிவ் பண்றீங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ண போறீங்க. பட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ பொறுத்தவரைக்கும், இங்க ஆரம்பிச்சு இன்னமும் அது என்னவா தான் இருக்கும். இங்க ஸ்டார்ட் பண்ணி சப்ஜெக்ட் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அது 1, 2ன்னு நீங்க முடிஞ்சிருக்குமா? பட் இன்ன வரைக்கும் அது என்னவாகிட்டு இருக்கும்னா, கன்டின்யூ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் கன்டினியூஸா யூஸ் பண்ணணும். ஹி ஹஸ் பீன் டீச்சிங் ஃபார் 10 இயர்ஸ். கடந்த 5 வருஷமா அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க. டீச்சிங்ல இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து ஆக்ஷன்ஸ் கோயிங் ஆன் ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம். ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா, அத நம்ம என்ன சொல்லணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ல சொல்லணும். இட் ஹாஸ் பீன் ரெய்னிங். கொஞ்சம் மழை பெஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப மழை பெஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா பிரசன்ட் கன்டினியூஸ். ஓகேங்களா? அப்போ ஒரு நேத்தே மழை ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. இல்லன்னா 1 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுச்சு. இன்னமும் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். அட் பிரசென்ட்டா இப்ப இப்ப என்ன நடக்குது அப்படின்னு மழை பெய்யுதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா, ஒரு இன்ஃபர்மேஷன நீங்க சொல்லணும். போன வாரத்துல இருந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ இட் ஹாஸ் பீன் ரெய்னிங். தி சைட்வாக் இஸ் வெட். ஓகே. தி டெம்பரரி ஆக்ஷன்ஸ். டெம்பரரியான ஒரு ஆக்ஷன். அது எப்ப வேணாலும் முடியலாம். ஓகேங்களா? பட் ஃபியூச்சர்ல அது எப்ப வேணாலும் முடியலாம். அந்த மாரி டெம்பரரி ஒரு ஆக்ஷன்ஸ சொல்லணும் அப்படின்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸா சொல்லணும். இதுவே லாங்கர் ஆக்ஷன்ஸ சொல்லணும் அப்படின்னா, பிரசன்ட் கன்டினியூஸ்ல சொல்லணும். டெம்பரரியான ஆக்ஷன சொல்லணும் அப்படின்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ல சொல்லணும். ஐ ஹேவ் பீன் பிராக்டிசிங் ஃபார் 5 இயர்ஸ். கடந்த 5 வருஷமா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த என்னோட பிராக்டிஸ் முடிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணிருவாங்க? சர்வீஸ்ல போட்டுருவாங்க. சோ அதுதான் நமக்கு என்னது? டெம்பரரி ஆக்ஷன். அடுத்து ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் ரீசென்ட்லி. ஹி ஹாஸ் பீன் எக்ஸர்சைசிங் எ லாட் ரீசென்ட்லி. பக்கமா அவன் ரொம்ப எக்சர்சைஸ் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பக்கமா முடிய போற விஷயமா இருக்கலாம். இல்லன்னா அங்க ஸ்டார்ட் ஆயி இன்னமும் அது கன்டின்யூ ஆகிட்டே இருக்கலாம். பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிட்டு இன்னும் கன்டின்யூ ஆகுறது தான் நமக்கு என்னன்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பிரசன்ட் கன்டினியூஸ் அப்படிங்கிறது அப்பவே ஸ்டார்ட் ஆயி அப்பதான் நடந்துட்டு இருக்கும். அது பிரசன்ட் கன்டினியூஸ். இங்க பாருங்க. இது பிரசன்ட். பிரசன்ட்ல ஸ்டார்ட் ஆயி போய்க்கிட்டு இருந்துச்சுன்னா, இது பிரசன்ட் கன்டினியூவஸ். ஓகேங்களா? ஒருவேள இது நமக்கு பாஸ்ட் இங்க இருக்கான். இங்க பிரசன்ட்ன்னு வச்சுக்கோங்க. இங்க ஸ்டார்ட் ஆயி இன்னமும் இந்த விஷயம் நடந்துட்டே இருக்கு. இங்க ஸ்டார்ட் ஆயி இன்னமும் இங்கலாம் கிராஸ் ஆயி இப்படி நடந்துட்டே இருந்துச்சுன்னா, இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஓகேங்களா? இப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இது பாஸ்ட், இது பிரசன்ட். ஓகேங்களா? இங்க ஸ்டார்ட் ஆயி இங்க முடியும். அப்படிதான் நமக்கு என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். கிளியரா இருக்கா? அடுத்து போயிரலாமா? சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸோட ஜெனரல் ஃபார்ம் பாருங்க. ஆஸ் யூசுவல் ஹி, ஷி, இட் பிளஸ் சிங்குலர் அப்படின்னா ஹாஸ் பிளஸ் பீன். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் அப்படின்னு வரதுனால ஹாஸ் பிளஸ் பீன் பிளஸ் ஐஎன்ஜி. இங்க பாருங்க இது பிரசன்ட் மென்ஷன் பண்றது. பெர்ஃபெக்ட் அப்படின்னாவே V3 ஃபார்ம் இருக்கணுங்களா? பெர்ஃபெக்ட்னாவே V3. பியோட V3 ஃபார்ம் என்ன? பீன். ஓகேங்களா? அப்ப இது என்னது நமக்கு? பெர்ஃபெக்ட். கன்டினியூஸ்க்கு நமக்கு என்ன வந்துருச்சு? ஐஎன்ஜி வந்துட்டோம். ஓகேங்களா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ங்க. ஹாஸ் பிளஸ் பீன் பிளஸ் ஐஎன்ஜி போடுறோம். கிளியரா இருக்கா? அடுத்து போயிடலாமா? நமக்கு தெரியும். நம்ம ப்ரிபோசிஷன் படிக்கும்போதே பார்த்தோமா? சின்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் எ பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம சொல்லணும்னா, சின்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம சொல்லணும். இது பர்ட்டிகுலரா நமக்கு தெரியும். அப்படின்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணணும்? சின்ஸ் யூஸ் பண்ணணும். பர்ட்டிகுலரா 1992, பர்ட்டிகுலரா நேத்துல இருந்து அப்படின்னு நான் சொல்றேன். பட் இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமா ஃபார் 3 இயர்ஸ், ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பட் எந்த வருஷம் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். அப்படி பீரியட் ஆஃப் டைம் சொன்னா அவன் தான் நமக்கு ஃபார். அடுத்து பாருங்க. யூசஸ், ரூல்ஸ். To express an action which began at some time in the past and is still continuing and may extend into the future. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா? இவன் இப்ப பிரசன்ட்ங்க. இது பாஸ்ட்ங்க. இது ஃபியூச்சர். ஓகேங்களா? இங்க ஸ்டார்ட் ஆனவன் பாஸ்ட்ல பிரசன்ட்டையும் தாண்டி இங்கேயும் போயிட்டு இருக்கான் அப்படின்னா அதான் நமக்கு என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஷி ஹாஸ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் மார்னிங். காலையில நமக்கு பாஸ்ட் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப காலையில இருந்து இப்ப வரைக்கும் படிச்சுட்டு இருக்கா. மேபி அது எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஃபியூச்சருக்கு. கரெக்ட்டா? அப்ப அந்த மாதிரி இருந்தா நமக்கு present perfect continuous யூஸ் பண்ணணும். To express an action in the sentence which begins with for long or since when அப்படிங்கிற மாதிரி keywords நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க. To express an action that began sometime in the past and has been just completed. Sometimes இங்க ஆரம்பிச்சு present. இங்க நமக்கு
முடியலாம். அப்படியும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பட் அந்த பிரசன்ட் வந்து நம்ம கண் கூட தெரியற மாதிரி இருக்கும். அப்படி தெரியற மாரி இருந்துச்சுன்னா தான் நம்ம அத பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ல எழுதணும். பாருங்களேன். ஐ ஹேவ் பீன் வொர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 5 ஹார்ஸ் அண்ட் ஐ அம் டயர்ட் நவ். இப்ப நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ஆனா நான் எப்ப இருந்து ஆரம்பிச்சுட்டேன்? அந்த ப்ராஜெக்ட்ட லாஸ்ட் 5 ஹவர்ஸ் ஆகவே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அத நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ல யூஸ் பண்ணணும். அடுத்து இதுதான் நம்மளோட ஃபார்மேட். எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஜெனரல் ஃபார்ம் குடுத்துருந்தோம் இல்லையா? அந்த ஃபார்மேட்க்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் குடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அஃபர்மேட்டிவ்னா நமக்கு என்னங்க? பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும்போது, நமக்கு ஐ அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? ஃபாலோ பண்ணி ப்ளூரல் வெர்ப் வரணுமா? அதான் இங்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பெர்சன் ப்ளூரலுக்கு நமக்கு என்ன வரணும்? வி ப்ளூரல் வெர்ப் வரணும். நெகட்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னங்க? ஐ டோன்ட் சிங். அப்ப செகண்ட் பெர்சன் அப்படிங்கும்போது யூசிங் நமக்கு என்ன வந்துருச்சு? ப்ளூரல் வெர்ப் வந்துட்டான். இவன் ப்ளூரல் நமக்கு சிங்குலரா இருந்தாலும், ப்ளூரலா இருந்தாலும் செகண்ட் பெர்சன பொறுத்தவரைக்கும் ப்ளூரல் வெர்ப் தான் வரணும். இதுவே ஹி, ஷி, இட் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபாலோ பண்ணி நமக்கு சிங்குலர் வெர்ப். கரெக்ட்டுங்களா? தேங்கிறது ப்ளூரல் ஃபாலோ பண்ணி நமக்கு ப்ளூரல் வெர்ப் வந்தாச்சு. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியும்? டூ நாட் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு பதிலா கான்ட்ராக்டட் டெர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப அதுதான் நமக்கு என்னது? ஐ டோன்ட் சிங் அப்படிங்கிறது. அப்ப இங்க என்ன வரணும்? யூ டோன்ட் சிங். சிங்க பிரிச்சோம் அப்படின்னா டூ பிளஸ் சிங் தானே. பட் இங்க சிங்ஸ பிரிச்சோம் அப்படின்னா டஸ் பிளஸ் சிங். நெகட்டிவ் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணணும்? இந்த இடத்துல நம்ம நாட்ட யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். அப்ப இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா இந்த நீங்க சிங்க பிரிச்சீங்க அப்படின்னா இத டூ பிளஸ் சிங்ன்னு பிரிக்க முடியுமா? இத நம்ம டஸ் பிளஸ் சிங்ன்னு பிரிக்கிறதுனால இங்க நமக்கு என்ன யூஸ் பண்ணணும்? இதுக்கு நடுவுல தான் நம்மளோட சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்ல. அதே தாங்க நமக்கு வந்து பிரசன்ட் கன்டினியூஸ்ல. பிரசன்ட் கன்டினியூஸ்ல என்ன? எஸ், ஆம், ஆர், இஸ், ஆர் போட்டுட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணிடணும்? ஐஎன்ஜி ஃபார்ம் V1 பிளஸ் ஐஎன்ஜி. இப்ப இத நீங்களே அப்ளை பண்ணி பார்க்குறீங்களா? கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்களோட டியூட்டி. கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. இதுக்கு முன்னாடி நீங்க ஜெனரல் ஃபார்ம் பார்த்திருப்பீங்கல்ல? அத வச்சு பார்க்கணும். அதே தான் நமக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்க்கும் சொல்லியிருக்கோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா ஹேவ் பிளஸ் V3 ஃபார்ம் வந்துட்டானா? ஹேவ் ஐ அப்படின்னா ஹேவ் வரும். அதே நமக்கு ஹி, ஷி, இட் வந்துச்சுன்னா ஹேஸ் வரும். பிளஸ் V3 ஃபார்ம். சிங், சாங், சங். ஓகேங்களா? அப்ப உங்க வொர்க் என்னன்னு உங்களுக்கு V1, V2, V3 படிக்கணும். ஓகேங்களா? இது V1, இது V2, V3. கிளியரா இருக்கா? அதேதான். நமக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஹேவோ இல்ல ஹேஸோ வரணும். பிளஸ் பெர்ஃபெக்ட்ங்கிறதுனால பீன் பிளஸ் ஐஎன்ஜி கன்டினியூஸ்ங்கிறதுனால V1 பிளஸ் ஐஎன்ஜி. கிளியரா? அப்ளை பண்ணி பார்க்குறீங்களா? இது வரைக்கும் நான் சொன்னது என்னது உங்களுக்கு வந்து உங்களுக்கு எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இவனோட ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இத நீங்க மெமரைஸ் பண்ணணும்னா கூட பண்ணிக்கோங்க. பிபி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 வெர்ப் தான் நான் பிபின்னு போட்டிருக்கோம். கிளியரா இருக்கா? ம். நெக்ஸ்ட் போயிடலாமா? இவ்வளவுதான் பிரசன்ட் டென்ஸ்ங்க. அடுத்து வந்து பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போறோம். ஸோ பிரசன்ட் டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மீன்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரசன்ட் டென்ஸ இன்னும் கிளியரா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உள்ள இருக்க கன்டென்ட் புரியலனா கூட கடைசி 3 ஸ்லைடு பிரசன்ட் டென்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? அதுதாங்க பிரசன்ட் டென்ஸ்னா எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கான அ என்னது ஆர்டர். ஓகேவா? ஸோ அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ பொறுத்தவரைக்கும் எப்பலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் முடிஞ்ச விஷயம். கரெக்ட்டா? சீரியஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ். இப்ப அவன் அங்க உட்கார்ந்தான். உட்கார்ந்துட்டு அந்த நோட்ட எடுத்தான். நோட்டு, பென் எல்லாம் எடுத்து எழுத ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப பாருங்க. ஹி சாட் டவுன். சாட்ங்கிறது V2. சிட், சாட், சாட். ஓகேவா? இவன் தான் V2. இவன் V3. சரியா? இது V1. டுக், டேக், டுக், டேக்கன். கரெக்ட்டுங்களா? இப்ப இவன் யாரு நமக்கு? V2. அப்ப இந்த மாதிரி இப்ப முடிஞ்ச விஷயம். பட் சீரியஸா முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து அவன் செய்றான் அப்படின்னா, அப்ப நம்ம அத என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பாஸ்ட்ல யூஸ் பண்ணணும். ஸ்டார்டட் V2. கரெக்ட்டுங்களா? ஸ்டார்டட் ரைட்டிங். அடுத்து பாருங்க. He entered the room, turned in my direction and smiled at me. Entered எப்படி இருக்கு நமக்கு? V2. Turned V2. அடுத்து smiled V2. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதை செஞ்சா அதை பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கண்டினியூஸா சொல்றேன் இல்லைங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்? பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றேன். அடுத்து ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். என்னோட ஹேபிட்ஸ், என்னோட பாஸ்ட் ஹேபிட்ஸ நான் சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, பாஸ்ட் டென்ஸ யூஸ் பண்ணணும். பாருங்க, ஜான் பிளேட் தி பியானோ வென் ஹி வாஸ் அ சைல்டு. அவன் குழந்தையா இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்? பியானோ வாசிச்சிருக்கான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நான் என்ன யூஸ் பண்ணணும்? எஸ், சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். எப்போங்க? பாஸ்ட்ல இருந்த ஹேபிட்ட சொல்றதுக்கு. பிரசன்ட்ல இருக்க ஹேபிட்ட சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, ஐ வாஸ் குட் அட் டான்சிங் வென் ஐ வாஸ் எ டீனேஜர். அப்ப வாஸ், ஈஸ், வாஸ். கரெக்ட்டுங்களா? ஈஸ்ங்கிறது பிரசன்ட், வாஸ்ங்கிறது பாஸ்ட். அப்ப இந்த மாதிரி இது எல்லாமே பாஸ்ட்ல. நான் ஒரு குட் டான்சர் எப்போ? நான் டீனேஜா இருக்கும்போது. அது என்னோட நான் சின்ன வயசுல இருக்கிற விஷயத்த சொல்றேன். அதெல்லாம் நம்ம எப்ப என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லணும். அடுத்து பாருங்க, கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். இப்பதான் ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கும். நேத்து தான் முடிஞ்சிருக்கும். இப்பதான் முடிஞ்சதுன்னா அது பிரசன்ட். நேத்து தான் அந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். இல்ல முந்தா நேத்து தான் முடிஞ்சிருக்கும். கீவேர்ட்ஸ் வரும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இந்த பாஸ்ட்ங்கும்போது என்ன வரும்? கீவேர்ட்ஸ் நமக்கு வரும். சாரா பேக்கரி கேக் எஸ்டர்டே. நேத்துன்னு சொல்லியாச்சு. நேத்துனா முடிஞ்சு போன விஷயம். அப்ப பேக்கடுங்கிறது நமக்கு என்னது? பாஸ்ட் டென்ஸ். அடுத்து பாருங்க, ஐ வென்ட், கோ, வென்ட், கான். இதானங்க நம்மளோட V1, V2, V3. கோங்கிறது V1, V2, V3. பாஸ்ட் டென்ஸ்னா என்ன யூஸ் பண்ணணும்? V2 யூஸ் பண்ணணும். ஓகேவா? பாருங்க, சாரா பேக்கரியா கேக் எஸ்டர்டே. நேத்து பண்ணா. ஐ வென்ட் டு பெட் அட் 10 லாஸ்ட் நைட். நேத்து 10 மணிக்கு நான் பெட்டுக்கு போயிட்டேன். அப்போ நேத்து முடிஞ்ச விஷயம். அடுத்து பாருங்க, வி ஆர்டர்ட் பீஸா ஆன் ஃப்ரைடே. ஃப்ரைடே நான் பீஸா ஆர்டர் பண்ணேன். முடிஞ்ச விஷயம். கரெக்ட்டா? அடுத்து ஹி ஸ்டேட் அப் ஆல் நைட். டூரேஷன் இன் த பாஸ்ட். டூரேஷன் நேத்து நடந்து நேத்தே முடிஞ்ச விஷயம். இன்னைக்கு காலையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. இல்லன்னா அன்னைக்கு ஃபுல்லா, ஆனா அது பாஸ்ட்ல. ஓகேங்களா? டூரேஷன்ங்கிறது லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஆனா அது பாஸ்ட்ல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணணும். பாருங்க, ஹி ஸ்டேட் அப் ஆல் நைட். நைட் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருந்தா? அங்க ஸ்டே பண்ணியிருந்தா அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இது நமக்கு என்னது? பாஸ்ட் டென்ஸ். வி லிவ்ட் இன் சிகாகோ ஃபார் எ இயர். ஒரு வருஷமா அவங்க வாழ்ந்தா அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன்? சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்றேன். வி பிளேட் பேஸ்பால் ஆல் டே. அப்ப இதுக்கான கீவேர்ட்ஸ் பாருங்களேன். ஆல் நைட், எ இயர், ஆல் டே. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? சிம்பிள் பாஸ்ட் போட்டு வந்துடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் an action which took place in the past and is completed by the time of speaking. பழசு, பாஸ்ட், பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இது எங்க ஆரம்பிச்சு எங்கேயே முடிஞ்சிருக்கும்? இங்க ஆரம்பிச்சு இங்கேயே முடிஞ்சிருக்கும். இவங்கிட்டே வந்திருக்காது. ஓகேங்களா? அதான் நமக்கு சிம்பிள் பாஸ்ட். ஜென்ரலா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரல் ஃபார்ம் சப்ஜெக்ட் வாஸ் வேர் இல்லைன்னா அது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஐ, ஹி, ஷி, இட் பிளஸ் எல்லா சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தா வாஸ்ங்க. இது மறக்கவே கூடாது. இந்த ஐ வந்து பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் ப்ளூரல் ஃபார்ம் எடுத்துக்குவான். பாஸ்ட் டென்ஸ்ல எப்பவுமே சிங்குலர் ஃபார்ம் தான் எடுப்பான். ஓகேங்களா? ஐ வாஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ளூரல் வேர்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேர் பிளஸ் இங்க பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் அப்படிங்கிறது V2 வேர்ப். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதுக்கான கீவேர்ட்ஸ் லாஸ்ட் டே, எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், ஒன்ஸ், எகோ, ஏன்ஷியன்ட் டைம்ஸ், இன் மை சைல்ட்ஹுட், இன் மை பாய்வுட் டேஸ், லாங் டே, லாங் எகோ, 2 years எகோ. அப்ப இதெல்லாம் என்னன்னா பாஸ்ட் டென்ஸ் சொல்றதுக்கு உங்களுக்கான கீவேர்ட்ஸ். அடுத்து பாருங்க, இதோட யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது, டு இண்டிகேட் an action that was completed in the past, generally the adverbials of past time are used, sometimes without adverbials of past time. அது பாஸ்ட்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஆனா அது பாஸ்ட்ல இருக்குன்னு நமக்கு பார்த்தாவே தெரியற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, டு எக்ஸ்பிரஸ் a habitual or regular action. இப்பதானே பார்த்தோம். ரெகுலரான என்னோட பாஸ்ட்ல, என்னோட சின்ன வயசுல என்னோட ரெகுலரான ஹேபிட் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லணும். அடுத்து பாருங்க, கண்டிஷனல் கிளாஸஸ். இது நம்ம கண்டிஷனல் கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? கண்டிஷனல் கிளாஸ்ல பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ்ல. அடுத்து இன் தி டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச். இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச்சுங்க. இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச்ல நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். அது எப்போன்னு நான் உங்களுக்கு இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் போல அப்போ உங்களுக்கு புரியும். அடுத்து பாருங்க, டு எக்ஸ்பிரஸ் 2 actions where the first action leads instantly to the second action.
கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தோமா? உள்ள வரோமா, வந்ததுக்கு அப்புறம் இத பண்ணுவோம், அத பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் முடிஞ்ச உடனே அடுத்த இன்சிடென்ட் அதோட கன்டினியூவேஷனா முடியுது அப்படின்னா, அதான் சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கணும். பாருங்க. இந்த மீட்டிங் எண்டட். மீட்டிங் எண்ட் ஆனதையும் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் வெளிய வந்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இது ஒரு ஒன்ஸ் ஒண்ணு முடிஞ்சுது. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? வெளிய வந்துட்டாங்க. அப்ப கன்டினியூஸா சீரியஸான ஆக்ஷன்ஸா இருந்துச்சு அப்படின்னா, அப்பயும் நம்ம சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்னதுங்க? பாஸ்ட் கன்டினியூவஸ் டென்ஸ். பாஸ்ட் கன்டினியூவஸ் டென்ஸ பொறுத்தவரைக்கும் வாஸ், வேர் அப்படிங்கிறது தான் நமக்கான கீவேர்ட். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் ஈஸ், ஆர்லாம் நமக்கு வராது. என்னதான் வரும்? வாஸ், வேர் கூட பி1 ஐஎன்ஜி நமக்கு சேர்ந்து வரும். வாஸ், வேர் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஐஎன்ஜி நமக்கு என்னது? கன்டினியூவஸ். பாருங்க. ஆக்ஷன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் எ ஸ்பெசிஃபிக் டைம். ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு அப்புறமோ, இல்ல முன்னாடியோ ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? என்னங்க யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் கன்டினியூஸா சொல்லணும். எஸ்டர்டே அட் நூன் ஐ வாஸ் ஈட்டிங் லஞ்ச். நேத்து மதியானம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ ஒரு ஆக்ஷன் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஆஃப்டர்ன்னு சொல்றீங்களாவோ, இல்ல பிஃபோர்ன்னு சொன்னாவோ, அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் கன்டினியூஸா யூஸ் பண்ணணும். அடுத்து, டு ஸ்டார்ட் எ ஸ்டோரி கிரியேட் அன் அட்மாஸ்பியர். ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு நம்ம ஒரு கதைய ஆரம்பிக்கிறோம். எதுக்காக? அப்படி ஒரு அட்மாஸ்பியர நீங்க கிரியேட் பண்றீங்க. ஒரு இமேஜினேஷனுக்கு நீங்க கொண்டு வந்து வைக்க போறீங்க அப்படின்னா, வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். இப்போ ஒரு ஊர்ல ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருந்தாராம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு அட்மாஸ்பியர நீங்க கிரியேட் பண்றதுக்காக, ஒரு கதைய வந்து இன்னும் டிராமேட்டிக்கா நீங்க மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா, பாஸ்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ வைல் ஐ வாஸ் டிரைவிங் டூ வொர்க் எஸ்டர்டே. நேத்து நான் வேலைக்கு போய்க்கிட்டு இருந்தபோது என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர கிரியேட் பண்றதுக்காக உங்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பாஸ்ட் கன்டினியூவஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க. ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, ரிப்பீட்டடா பாஸ்ட்ல ஒரு விஷயம் நான் பண்றேன். ஓகேங்களா? இல்ல உங்க ஃப்ரெண்ட் பண்றாங்க. ஆனா அது எப்படி இருக்கு? பாஸ்ட்ல ரிப்பீட்டடா இருக்கு. அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் கன்டினியூவஸ் யூஸ் பண்ணணும். பாருங்களேன். மை லாஸ்ட் ரூம்மேட்னா தெரிஞ்சு போச்சு. பாஸ்ட். வாஸ் ஆல்வேஸ் லீவிங் டர்ட்டி டிஷ்ஷஸ் இன் தி சிங்க். எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிருவா அவ? அ அந்த என்னது வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணாம அப்படியே சிங்க்ல போட்டு போயிடுவா அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ வாஸ் ஆல்வேஸ் லீவிங். பாஸ்ட்ல அவ செஞ்ச ரெகுலரான விஷயம். அப்ப நான் அது என்ன சொல்றேன்? கன்டினியூவஸ்ல சொல்றேன். அடுத்து பேரலல் ஆக்ஷன்ஸ். ஐ வாஸ் ரீடிங். நான் அப்ப படிச்சுட்டு இருந்தேன்ல. நான் அப்ப படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எங்க தாத்தா இத பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, 2மே என்ன ஆகாதுங்க. ஓவர்லாப்பிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பேன். பாஸ்ட்ல அதே மாதிரி என் கூட இருந்தவங்க இன்னொரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது நமக்கு பேரலல் ஆக்ஷன் சொல்றாங்க. ஐ வாஸ் ரீடிங் வைல் மை பிரதர் வாஸ் பிளேயிங் கிட்டார். நான் இத பண்ணிட்டு இருந்தேன். அவன் அத பண்ணிட்டு இருந்தான்னு சொல்றேன். அடுத்து இன்டரப்டட் ஆக்ஷன்ஸ். இப்ப இது இது நமக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட். கொஸ்டின்ஸ் நெறைய டைம் கேட்டிருக்க ஒரு ஏரியா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு வந்து ஜஸ்ட் சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கும். இன்னொன்னு வந்து பிரசன்ட் கன்டினியூஸ்ல இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் வாட்சிங் எ மூவி. நான் இப்ப மொபைல்ல வச்சுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்படி ஃபோன் பார்த்து டி மொ என்ன சொல்றது? மூவி வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு கால் வருது. அப்ப என்னோட வேலை இங்க என்ன ஆகுது? இன்டரப்ட் ஆகுது. இன்னொன்னு, இங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா, படம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வேலையா? இப்ப ஃபோன் வரதுங்கிறது இன்னொரு வேலை. அப்போ ஓவர்லேப்பிங் நடக்குது. கரெக்ட்டுங்களா? இந்த மாரி ஓவர்லேப்பிங் நடக்குது. இல்லன்னா ஒரு வொர்க் நடந்துட்டு இருக்கிறது இன்னொரு வொர்க்க இன்டரப்ட் பண்ணுது அப்படின்னா, அத நம்ம என்ன சொல்லணும்? பாஸ்ட் கன்டினியூஸ்ல சொல்லணும். இங்க பாருங்க. ஐ வாஸ் வாட்சிங் எ மூவி. நான் படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப தான்டா அவ எனக்கு கால் பண்ணா அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்போ ஐ வாஸ் வாட்சிங் எ மூவி வென் ஷி கால்ட். அவ எனக்கு கால் பண்ணால. அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? வாட்சிங் எ மூவி வென் ஐ வாஸ் என்டரிங் த ரூம். ஷி ஆல்ரெடி ஸ்லெப்ட் அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகேங்களா? அப்ப இந்த மாரி ஓவர்லேப்பிங்கான விஷயத்துக்கும் நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணணும். அப்ப இதுதான் நம்மளோட ஜெனரல் ஃபார்மேட்டா இருக்கு. என்னது நமக்கு? இது நமக்கு இன்ன வரைக்கும் சொன்ன அதே ஃபார்மேட் தாங்க. ஓகேவா? அடுத்து கீவேர்ட்ஸ் பாருங்க. ஆல் லாஸ்ட் நைட் ஃப்ரம் 2:00 டூ இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நான் இத பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஆல் மார்னிங் எஸ்டர்டே அட் 9:00 திஸ் மார்னிங். அப்ப இந்த மாரி இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? இந்த கீவேர்ட்ஸ் வந்துச்சுனாலும் நீங்க அத உள்ள உங்களுக்கு புரியல. இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த மீனிங்ல இருக்குன்னு புரியலன்னா, இந்த கீவேர்ட்ஸ வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? வொர்க் பண்ணிட்டு வரலாம். அடுத்து ரூல்ஸ் பார்க்குறோம் அப்டின்னா, டூ எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் வாஸ் இன் புரோகிரஸ் இன் தி பாஸ்ட். ஒரு செயல் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு
இப்ப அப்பயே ப்ராக்ரஸிங்ல இருந்துச்சு. பட் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் கன்டினியூவஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க. "வி ஆர் டெக்கரேட்டிங் த ஹவுஸ் ஃபார் த பர்த்டே பார்ட்டி இன் தி மார்னிங்." இந்த மார்னிங் வந்துச்சுன்னா இப்ப தானே பார்த்தோம். இப்ப இந்த மார்னிங் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் கன்டினியூவஸ் யூஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. வேற ஒண்ணும் உங்களுக்கு கீவேர்ட்ஸ் பார்த்துட்டே நீங்க என்ன பண்ணிடலாம்னா, டக்குன்னு போட்டு வந்துரலாம். அடுத்து இப்ப தானே பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு விஷயம் இன்டரப்ட் பண்றது. இன்டரப்ஷன் ஆர் ஓவர்லேப்பிங். ஓவர்லேப் ஆர் இன்டரப்ட். ஷி வாஸ் குக்கிங். அவ சமைச்சிட்டு இருந்தா வென் தி கெஸ்ட் அரைவ்ட். கெஸ்ட் உள்ள வந்தாங்கல்ல, கெஸ்ட் வந்தாங்கல்ல, அப்போ அவ என்ன பண்ணிட்டு இருந்தா? சமைச்சிட்டு இருந்தா அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து பாருங்க. டு டிஸ்கிரைப் 2 ஆர் மோர் ஆக்ஷன்ஸ். டு டிஸ்கிரைப் 2 ஆர் மோர் ஆக்ஷன்ஸ். அப்ப நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, என்னங்க யூஸ் பண்ணணும்? சிம்பிள் நோ. பிரசன்ட் கன்டினியூவஸ் யூஸ் பண்ணணும். டு டிஸ்கிரைப் 2 ஆர் மோர் ஆக்ஷன்ஸ் கன்டினியூவிங் அட் தி சேம் டைம். 2 வேலை அட் அ டைம்ல நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, நான் என்ன யூஸ் பண்ண போறேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தோம் இல்லையா? நான் படிச்சுட்டு இருந்தேன். அவன் வந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தான். அந்த மாதிரி. While I was watching TV, he was sleeping. அடுத்து to indicate a frequently repeated action or persistent habit in the past. Nitish was constantly complaining about something or other. ரிப்பீட்டடா ஃப்ரீக்வென்ட்டா ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா, அத பாஸ்ட் கன்டினியூஸ்ல சொல்லணும். ஓகேவா? அடுத்து பாருங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ பொறுத்தவரைக்கும் ரூல்ஸ் என்ன? இது பாஸ்ட். ஹேடுங்கிறது பாஸ்ட். பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது V3. ஓகேவா? அவ்வளோதாங்க. பாருங்களேன். ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் எ பாஸ்ட் ஆக்ஷன். ஒரு விஷயம் நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும். இங்க ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும். இதுவும் பாஸ்ட் தான். பாருங்க. பாஸ்ட்ல இங்க ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும். இங்க ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பிரசன்ட்க்கே வந்திருக்காது. 2மே பாஸ்ட்ல முடிஞ்சிருக்கும். இது ஃபர்ஸ்ட்டா முடிஞ்சிருக்கும். இது செகண்ட் முடிஞ்சிருக்கும். அன் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் எ பாஸ்ட் ஆக்ஷன். இதுவும் பாஸ்ட் ஆக்ஷன் தானே. அதுக்கு முன்னாடி ஒண்ணு முடிஞ்சிருக்கும். வென் வி அரைவ்ட். நாங்க வந்தோம். அப்ப அதுக்கு முன்னாடி என்னமோ நடந்திருக்கு. த கிளாஸ் ஹேட் ஆல்ரெடி பிகன். ஹேட் பிகன் அப்படிங்கிறது என்னங்க? முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க உள்ள போனோம். நாங்க உள்ள போயிருந்தோம்ல. உள்ள போயிருந்தேன் அப்படிங்கிறதே பாஸ்ட். அதுக்கு முன்னாடியே கிளாஸ் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஹேட் பிகன். புரியுதா? இன்னொன்னு பாருங்களேன். இப்ப உங்களுக்கு புரியும். நீங்க ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டீங்க. அதுக்கு முன்னாடியே ட்ரெயின் கிளம்பிடுச்சு அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நடக்கிறத நம்ம எதுல சொல்லணும் அப்படின்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும். ஓகேவா? அடுத்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். நம்ம முன்ன எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் உங்களுக்கு புரியும். சரியா? எப்போ? இன்டைரக்ட், டைரக்ட் வாய்ஸ் நான் நடத்தும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து பாருங்க. இந்த அடுத்து நம்ம கண்டிஷன் கிளாஸ் தான் பார்க்க போறோம். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இட் ஹேட் ரெயின்ட். இங்க வந்து நமக்கு எப்படி இருக்கு? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, வுட் ஹேவ் அப்படின்னு நம்ம போடணும். ஓகேங்களா? வுட் பிளஸ் ஹேவ் பிளஸ் V3 அப்படிங்கிறது நமக்கான கண்டிஷன். 3rd கண்டிஷன் இது. ஸோ உங்களுக்கு கண்டிஷன் கிளாஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். அடுத்து பாருங்க. எ பீரியட் ஆஃப் டைம் ஈவன் பிஃபோர் அன் ஈவென்ட் இன் தி பாஸ்ட். we had owned our house for 20 years before we sold it. 20 வருஷம். அப்போ வித்துட்டங்கிறது நமக்கு என்னதுங்க? பாஸ்ட் தான். அப்ப அதுக்கு முன்னாடி நான் அவ்வளவு நாள் வச்சிருந்தேன்னு சொல்றேன். அப்போ had owned அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். வித்துட்டங்கிறது ரீசெண்டா நடந்தது. சோல்டு பாஸ்ட்ல தான். வித்துட்டேன். அப்ப அதுக்கு முன்னாடி அது எனக்கு had owned. அப்ப இதை என்ன சொல்லணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும். ரீசெண்டா நடந்தது எப்படி சொல்லணும்? எஸ். சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லணும். ஓகேங்களா? சரி. அடுத்து பாருங்க. இதான் நம்மளோட ஜெனரல் ஃபார்ம். ஜெனரல் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூசுவல் சப்ஜெக்ட் கூட நமக்கு என்ன வரணும்? had பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன ஃபார்ம் எடுக்கணும்? V3 ஃபார்ம் எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? had அப்படிங்கிறது நமக்கு என்னது? பாஸ்ட் டென்ஸ். have ஃபார்ம் வெர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் has, have, had அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணலாம். haveம் has நமக்கு ப்ரெசென்ட் டென்ஸை வந்து மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி had அப்படிங்கிறது நமக்கு என்னது? பாஸ்ட் டென்ஸை டினோட் பண்ற வேர்ட். ஓகேவா? சரி. இப்போ நம்மளோட ரூல்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க.
ஃபார் an action that had been completed before another action began in the past. இப்பதானே பார்த்தோம். என்னது? He had appealed to the manager for a week's leave before I reached. நான் உள்ள போனேன். அப்ப பக்கமா நடந்தது என்ன நம்ம சொல்லணும்? பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லணும். அப்ப அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்துருச்சு. அத நம்ம என்ன சொல்லணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும். அப்ப had appealed அப்படிங்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பக்கமா நடந்தது ரீச்டு. அப்ப அது என்ன நமக்கு? சிம்பிள் பாஸ்ட். செகண்ட் ரூல் பாருங்க. To describe an action or event which has been completed before some point of time. ரீசெண்டா நடந்த ஒரு ஆக்ஷனை நம்ம சொல்ல போறோம். அப்ப அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா எதுலங்க சொல்லணும்? present perfectல சொல்லணும். By 11 a.m. all the students had left the school campus after the Independence Day celebration. Independence Day celebration முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஸ்கூலை விட்டு கிளம்பிட்டாங்க. புரிஞ்சுதா? அடுத்து இதுக்கான கீவேர்ட்ஸ் பாருங்க. ஆல்ரெடி, சின்ஸ், பிஃபோர் இதெல்லாம் தான் நமக்கான கீவேர்ட்ஸ். அடுத்து டு எக்ஸ்பிரஸ் அன் அன்ஃபுல்ஃபில்ட் ஆக்ஷன் இன் தி பாஸ்ட் அண்ட் அன்ஃபுல்ஃபில்ட் விஷ் இன் தி பாஸ்ட். ரெண்டுமே அன்ஃபுல்ஃபில்டா இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இஃப் he had informed her, நடக்கல, இன்ஃபார்ம் பண்ணல, ஒருவேளை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா she would have waited for him, கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் அவ அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ஷன், செய்யாத ஒரு செயலை சொல்றதுக்கு நம்ம எதுல யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து பாருங்க. ஐ விஷ் ஐ ஹேட் அக்செப்டட் த ஜாப். ஆனா நடக்கல. கிளியரா? அடுத்து பாருங்க. இதெல்லாம் இல்லாம வேற இப்போ இந்த நமக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. பாருங்க. சபார்டினேட் கிளாஸ் தட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆஃப்டர். சபார்டினேட் கிளாஸ் என்ன, மெயின் கிளாஸ் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ் பார்த்திருக்கோம். should be in the past perfect. அதாவது சபார்டினேட் கிளாஸ் தட் ஸ்டார்ட் வித் ஆஃப்டர். ஆஃப்டர்ங்கிற ஒரு வேர்டால ஆரம்பிக்கிற சபார்டினேட் கிளாஸ் எந்த டென்ஸ்ல இருக்கணும்னு சொல்றாங்க? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கணும்னு சொல்றாங்க. After the tailor had taken the measurements, he cut the clothes. இதானங்க நமக்கு மெயின் கிளாஸ். he cut the clothes. எப்போ? அப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்ப இதான் நமக்கு சபார்டினேட் கிளாஸ். உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சொன்னேன்? இதுக்கு முன்னாடி யாரும் இருக்க மாட்டா, எந்த ஒரு கன்ஜங்ஷன்ஸும் இருக்க மாட்டாங்க. பட் இந்த சபார்டினேட் கிளாஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு கன்ஜங்ஷன்ஸ் இருப்பாங்க. அப்போ ஆஃப்டருக்கு அப்புறம் வர அந்த ஆஃப்டர்னு இருக்கிற சபார்டினேட் கிளாஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ங்கிறது had taken. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் had plus V3 ஃபார்மா. அடுத்து பாருங்க. சபார்டினேட் கிளாஸ் that starts with before. சபார்டினேட் கிளாஸ் ஆனா பிஃபோர்ங்கிறதுல ஸ்டார்ட் ஆகுது. should be in simple past and the main class should be in the past perfect. அப்படியே மாறுறான் பாருங்க. இங்க எப்படி இருக்கு? இது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. ஆஃப்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆஃப்டரை ஃபாலோ பண்ணி வரதுல நமக்கு என்ன கிளாஸ் இருக்கணும்? எஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இருக்கணும். ஆனா பிஃபோர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ மெயின் கிளாஸ்ல என்ன இருக்கணும்னு சொல்றாங்க? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து மெயின் கிளாஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ we had reached home before it began to rain. அப்போ இது என்னது நமக்கு? V2வா? இது நமக்கு சபார்டினேட் கிளாஸ். அப்ப சபார்டினேட் கிளாஸ்ல பாஸ்ட் டென்ஸும் மெயின் கிளாஸ்ல என்ன இருக்கணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இருக்கணும். எப்போனா பிஃபோர் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா. ஆஃப்டர் இருந்துச்சுன்னா சபார்டினேட் கிளாஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுங்க. பிஃபோர் இருந்துச்சுன்னா மெயின் கிளாஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க. used to describe an action completed before a certain period of time வந்து பாஸ்ட். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தோம் இல்லையா? we had taken our dinner by 8 o'clock. 8 o'clock நாங்க என்ன பண்ணிட்டோம்? சாப்பிட்டுட்டோம். அப்போ முன்னாடியே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்படி இப்பதான் முடிச்சேன்னு சொன்னா அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். முன்னாடியே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் யூசுவல் ஹேடுங்கிறது என்னங்க நமக்கு? பாஸ்ட். பீனுங்கிறது பெர்ஃபெக்ட். வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி நமக்கு என்னது? கண்டினியூஸ். continued action in the past before an action in the past. continued action in the past அப்படி இல்லைன்னா before an action in the past. ஒன்று பாஸ்ட்ல நடந்த விஷயமா இருக்கும், இல்லைன்னா முன்னாடி நடந்த விஷயமா இருக்கும். பாஸ்ட்ல நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம்
அதே மாதிரி பாஸ்ட்ல நடந்த விஷயத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்து காஸ் ஆஃப் சம்திங் இன் த பாஸ்ட். ஏதோ ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடந்ததுக்கான காரணமா இருக்கலாம். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பாஸ்ட்ல நடந்தது ஒரு விஷயம் இருக்கும். ஹி வென்ட் ஆன் எ டயட். பாஸ்ட்ல தான் நடந்திருக்கு. நேத்தோ இல்ல முந்தா நேத்தோ இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடியோ நான் டயட் போயிட்டேன். அது பாஸ்ட்டா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம், அது ஒரு லாங் பேக் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கும். இது பாஸ்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் டயட்டுக்கு போயிட்டது நம்மளோட பாஸ்ட். அதுக்கு முன்னாடி கன்டினியூஸா ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதனால என்னவாயிட்டேன் நானு, இந்த விஷயம் பண்ணியிருப்பேன். புரிஞ்சுதா? இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இதுதான் நம்மளோட பாஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அவ்வளதான். அது நமக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கன்டினியூஸா நடந்ததுனால வந்த விஷயமா இருக்கும். புரியுதா? இப்ப பாருங்களேன். ஹி வென்ட் ஆன் டயட். டயட்டுக்கு போயிட்டான். அவன் போயிருந்தான். எதனாலனா, ஹி ஹேட் பீன் ஈட்டிங் டூ மச். இப்ப இங்க அதிகமா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அதனால பாஸ்ட்ல போன முன்னாடியே அவன் என்னவாயிட்டான்? டயட்டுக்கு போயிட்டான். இப்ப அவன் ஒல்லி ஆயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க. ரிப்போர்ட்டர் ஸ்பீச். மறுபடியும் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் உங்களுக்கு டைரக்ட், இன்டைரக்ட் ஸ்பீச் நடத்தும்போது உங்களுக்கு இது கிளியரா புரியும். ஷி செட் தட் ஜான் ஹேட் பீன் ஹெல்பிங் ஹர் ஸ்டடி ஃபார் மந்த்ஸ். இது உங்களுக்கு 10th படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகேவா? இப்ப படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடும். எப்படி டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாறுது அப்படிங்கும்போது. அடுத்து பாருங்க. இஃப் பாசிபிள் கண்டிஷன். இதுக்கு முன்னாடி இது பாருங்க. ஹி ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் an hour when she finally arrived. இப்போ ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தா. இது என்னதுங்க நமக்கு? ரொம்ப நேரம் பாஸ்ட்ல ரொம்ப நேரம் கன்டினியூவா நின்னுட்டு இருக்கா. அதே பாஸ்ட். இது வரைக்குமே பாஸ்ட். இங்க அரைவ்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கன்டினியூஸா நடந்துச்சுல்ல. அப்ப இங்க தான் நமக்கு என்ன வரும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ் வரும். கிளியரா புரியுதா? ஆனா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பொறுத்தவரைக்கும் என்னங்க நடந்திருக்கும்? இங்க ஒரே செயல், இங்க ஒரு செயல் பாஸ்ட்ல. முன்னாடி ஒரு விஷயம் நடந்ததுனால இது நடந்திருக்கும். பட் இங்க ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்திருக்கும். புரிஞ்சுதா? வெயிட் பண்ணிட்டு இருந்தது இங்க நடந்துட்டு இருந்தது. கன்டின்யூ ஆயிட்டு இருந்த டைம். இஃப் ஐ ஹேட் பீன் பேயிங் அட்டென்ஷன், ஐ வோன்ட் ஹேவ் காட் இன்டு தி ஆக்சிடென்ட். இப்படி நடந்திருந்தா இம்பாசிபிள். ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்னது? ஒருவேளை நான் வந்து அட்டென்ஷன் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் சொல்றேன். ஓகேங்களா? ஆனா நடக்காது. இல்லையா? ஏன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சே. இம்பாசிபிள் கண்டிஷன் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணலாம்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ யூஸ் பண்ணலாம். புரியுதும்? மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இம்பாசிபிள்ங்க. அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது என்னது? நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். அப்ப திருப்பி நீங்க என்ன பண்ண முடியாது? மாத்தவே முடியாத ஆக்சிடென்ட். நடந்தது தான். அப்ப இந்த மாதிரி இம்பாசிபிளான விஷயத்த நீங்க சொல்லணும் அப்படின்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ல சொல்லணும். ஓகேவா? சோ இது நம்மளோட ஜெனரல் ஃபார்ம். ஜெனரல் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்? சப்ஜெக்ட் பிளஸ் ஹேடுங்கிறது நமக்கு என்னங்க? பாஸ்ட். கரெக்ட்டுங்களா? பீன் நமக்கு என்னது? V3. இது பெர்ஃபெக்ட் பிளஸ் கண்டினியூவஸ். கரெக்ட்டுங்களா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஹேட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். பீன் அப்படிங்கிறது V3 ஃபார்ம்ல இருக்க பெர்ஃபெக்ட் பிளஸ் V1 ing. கண்டினியூவஸ் அப்படிங்கிற டென்ஸ் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? V1 plus ing. அடுத்து பாருங்க இதோட ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க. To describe an action in the past that had begun and had been going on for some time before an action took place in the past. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இது வந்து past perfect. past perfect பொறுத்த வரைக்கும் இது past, இது present, இது future அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஃபியூச்சருக்கும் நம்ம பிரசன்ட்டுக்கும் வரவே மாட்டோம். கரெக்டா? இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதோட விளைவு இந்த விஷயமா இருக்கும். ஒரே விஷயம் தான். இதுவே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னாக்கா என்னங்க நடந்திருக்கும்? இது பாஸ்ட், இது பிரசன்ட், இது ஃபியூச்சர். திருப்பி இங்க வரவே மாட்டோம். ஆனா இங்க ஒரு விஷயம் என்னவாயிட்டு இருந்திருக்கும்? கண்டினியூவா நடந்துட்டு இருந்திருக்கும். இங்க அதோட விளைவு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே நடந்திருக்கும். சரியா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். சோ இது உங்களோட ஒர்க். இன்ன வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கணும்? இது எல்லாமே கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். எரர் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? கமெண்ட்ல சொல்லலாம். இதுல எந்த எரருமே கிடையாதுங்க. இன்ன வரைக்கும் கொடுத்த ஜெனரல் ஃபார்மை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம்.
சரியா? அஃபர்மேட்டிவ் அப்படிங்கிறது என்னங்க? பாசிட்டிவான சென்டென்ஸ நீங்க சொல்லணும் அப்படின்னா அஃபர்மேட்டிவ். அது சிங்குலரா இருந்தா எப்படி இருக்கணும்? ப்ளூரலா இருந்தா எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எப்பவுமே இந்த கான்ட்ராக்டட் வேர்ட்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அதே தான் நம்ம இந்த 2 ஸ்லைடும். அடுத்து, மேம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம். நான் மக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான ஸ்லைடு இது. எப்படிங்க இருக்கணும்? ஐ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பெர்சன் சிங்குலர். வி அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் பெர்சன் ப்ளூரல். கரெக்ட்டா? யூங்கிறது நமக்கு செகண்ட் பெர்சன் சிங்குலருக்கும் அவன் தான். செகண்ட் பெர்சன் ப்ளூரலுக்கும் அவன் தான். ஹி, ஷி, இட்ங்கிறது தேர்ட் பெர்சன் சிங்குலர். தேங்கிறது தேர்ட் பெர்சன் ப்ளூரல். அவ்வளவுதான். அப்போ இத வச்சுட்டு பிரசன்ட் டென்ஸ பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஹேட் தான் நம்மளோட பெர்ஃபெக்ட் ஃபார்ம். வாஸ் அப்படின்னா சிங்குலர், வேர் அப்படின்னா ப்ளூரல். ஹேடுங்கிறது பெர்ஃபெக்ட். ஹேட் பீன் அப்படிங்கிறது என்னங்க? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். கரெக்ட்டா? முடிஞ்சதா? ஸோ அவ்வளவுதான். படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபியூச்சர் டென்ஸ் பிளஸ் கண்டிஷனல் கிளாஸ் பார்த்துடலாம். சரியா? கண்டிஷனல் கிளாஸ் பார்த்துட்டு இந்த 2 கிளாஸோடையும் சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க் யூ சோ மச்.